காஃபிர்கள் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், காஃபிர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், இதுவெல்லாம் இன்று தௌஹீதை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தமானவனை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் இருக்கலாமா? இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்போது களையப்பட போகிறது? இந்த சமுதாயம் எப்போது திருந்த போகிறது? அலம் யஅனில் லதீன ஆமனு வன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இன்னுமா நேரம் வரவில்லை? இன்னுமா நேரம் வரவில்லை? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, என்னப்பா இன்னுமா நேரம் வராம திருந்தாம இருக்கீங்க? உங்க உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நினைவா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளால். அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் நபிமார்களுடைய மனைவிகளுக்கு, இது போன்றுதான் லா துசாஃபிருல் மர்அத்து இல்லா மஅ தி மஹ்ரமின், ஒரு மஹ்ரமின் துணை இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது. வலா யதுகுலு அலைஹா ரஜுலுன் இல்லா வ மஅஹா மஹ்ரமுன், மஹ்ரம் இல்லாமல் எந்த ஒரு ஆணும் உங்களுடைய வீட்டிற்கு நுழையக்கூடாது. ஃபகால ரஜுலுன் யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது அன் அக்ருஜ ஃபீ ஜைஷின் கதா வ கதா, இந்த போர்க்களத்திலே நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன், பெயர் கொடுத்திருக்கிறேன். வம்ரஅதி துரீதுல் ஹஜ், என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறாள். இவர் எங்க போறாரு? போருக்கு செல்ல இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி ஹஜ்ஜுக்கு தனியாக செல்ல இருக்கிறாள், மஹரமுடைய துணை இல்லாமல், என்ன செய்வது? ஃபகால உக்ருஜ் மஅஹா, அந்த பெண்ணுடன் சேர்ந்து நீயும் ஹஜ்ஜுக்கு செல். ஏன்? நீ செல்வது போர்க்களமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நீ அந்த போர்க்களத்திற்கு செல்கிறாய். என்ன அல்லாஹ்வுடைய கட்டளை? உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ மஹரமுடைய துணை இல்லாமல் எங்கும் அனுப்பக்கூடாது. அது ஹஜ்ஜுக்காக இருந்தாலும் சரி, தூய்மையான இடத்துக்காக இருந்தாலும் சரி, உள்ளங்கள் பிறலாத இடத்துக்காக இருந்தாலும் சரி, அங்கேயும் உங்கள் மஹரமான துணை இல்லாமல் உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்பக்கூடாது. லா இலாஹ வகரன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. நபிமார்களின் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுடைய மனைவிகளை வீடுகளிலே உட்கார சொல்லுங்கள், ஜாஹிலியத்திலே அலங்கரித்து கொண்டு மக்களின் நடுவிலே அலைந்தது போன்று உங்கள் மனைவிகள் அலைய வேண்டாம். நபிமார்களின் மனைவிக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஜாஹிலியத்தில் அலைஞ்ச மாதிரி நபியே, உங்களுடைய மனைவிகள் அவர்களை போன்று அலங்கரித்து கொண்டு அப்போது இருந்ததை போன்று ஆண்களை விலக்கி கொண்டு நடுவிலே நடப்பது போன்று நடக்க வேண்டாம் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். வீடுகளிலே உட்கார சொல்லுங்கள் உங்கள் மனைவிகளை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஹுவ காரிஜ் மினல் மஸ்ஜித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை, ஹதீஸை கொஞ்சம் விளங்கணும், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலை விட்டு வெளியே வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஃபக்தலத்தர் ரஜாலு மஅன் நிசா, ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கிறார்கள். ஃபி தரீக் فقال رسول الله صلى الله عليه وسلم للنساء استخرجنا فإنه ليس لكن أن تحققن طريق عليكن بحافة الطريق. فكانت امرأة تلتصق بالجدار حتى إن ثوبها ليتعلق بالجدار من لصوقها به. الله الله الله. ஆண்களும் பெண்களும் கலக்கிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், சொல்லுகிறார்கள், பெண்களை விலகிச் செல்லுங்கள், கலக்காதீர்கள். இங்க விட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே வர்றாங்க, ஆண்களும் பெண்களும் கலந்துடுறாங்க. ஆண்களே, உங்களுடைய வழியில் செல்லுங்கள், பெண்களை நீங்கள் பாதையின் ஓரமாக செல்லுங்கள். இன்னைக்கு இயக்கங்கள் என்ற பெயரிலே, போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும், மறைத்து பேசுவதற்கு ஒரு மூமினின் தன்மை அல்ல. இயக்கங்கள் என்ற பெயரிலே, போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஹிஜாபை ஏற்படுத்தாமல், திரையை ஏற்படுத்தாமல், ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்துக் கொண்டு எங்க உதவி கேட்கிறாங்க? அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? முதலில் இந்த தன்மை இருந்தால் அவங்க உதவி செய்யறதை விடட்டும், அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? லா இலாஹ இல்லல்லாஹ். ஆண்களும் பெண்களும் கடக்கக்கூடிய இடத்திலே ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான்கள் தான் இப்படி செய்ய சொல்லுவார்கள், இப்படி செய்வதை அனுமதிப்பார்கள். அது எந்த மார்க்க சபையாக இருக்கட்டும், அங்கேயும் ஆண்களும் பெண்களும் கலக்கக்கூடாது, ஹிஜாப் இல்லாமல், திரை இல்லாமல். தான் இந்த மார்க்கத்துடைய நிபந்தனை. மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்றதுக்கு இது இடம். அல்லாஹ் அக்பர். இதை கேட்டவுடன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சகோதரிகள் இன்று அமல்படுத்துவார்கள். இன்ஷா அல்லாஹ்
சஹாபி பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீதிகளிலே வீட்டின் சுவர்களை உரசிக் கொண்டு செல்லுகிறார்கள். துணிகள் மாட்டிக்கொள்கிறது, எடுத்து விட்டு செல்கிறார்கள். அப்ப எந்த அளவு ஓரமா நடந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம தான் ஓரமா நடக்க வேண்டியதா இருக்கு. அவங்க எல்லாம் நடுவில் ராணி மாதிரி நடந்து வர்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, சமுதாயம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர் ரிஜால். ஆண்களை போன்று பாவனை செய்யக்கூடிய பெண்களையும், பெண்களை போன்று பாவனை செய்யக்கூடிய ஆண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள். அது ஆடையிலேயோ பேச்சிலேயோ குணத்திலேயோ எதில் இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளையிலே வளரும் பொழுது ஜீன்ஸ் பேட்டையும் டிஷர்ட்டையும் போட்டு வளர்த்தா பிள்ளைக்கு, அந்த பிள்ளை காலேஜ் படிக்கும் போது எதை கேட்கும்?